ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வளர்பிறை சஷ்டி கிருத்திகை இணைந்து வருது. உங்களுடைய நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கிறதுக்கு நாளைய தினம் இந்த ஒரு வழிபாடை மறக்காமல் செய்யுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முருகப்பெருமான்கிட்ட சொல்லி முறையிட்டால் நிச்சயமாக அதை முருகப்பெருமான் தீர்த்து வைப்பாங்க. குழந்தை வர வேண்டும், திருமண பாக்கியம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் முருகப்பெருமானை வழிபட்டால் போதுங்க, நிச்சயமாக விரைவில் பலன் கிடைக்கும். இது அனுபவ ரீதியாக நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். முருகப்பெருமானுக்குரிய சஷ்டியும் கிருத்திகையும் இணைந்து வரும் இந்த அற்புதமான நாளில் ஒரே ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். திதியில் சஷ்டியும் நட்சத்திரத்தில் கிருத்திகையும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது. மாதந்தோறும் வளர்பிறை தேய்பிறை சஷ்டி திதி வரும். மாதத்தில் ஒரு முறை கிருத்திகை நட்சத்திரம் வரும். இந்த நாட்களில் நம்ம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம்னா நம்ம வேண்டிய வரங்கள் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் 5/3/2025 நாளைய தினம் இந்த கிருத்திகை நட்சத்திரமும் சஷ்டி திதியும் புதன்கிழமையில் சேர்ந்து வருவது மிக மிக அபூர்வமான ஒரு அற்புதமான ஒரு நாள். முருக வழிபாட்டிற்கு ஏற்ற இந்த ஒரு நாளில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை நமக்கு கொடுக்கும். இந்த நாளில் முருகப்பெருமான்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நிச்சயமாக நடக்கும். நாளைய தினம் முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. நாளை மாலை 5:47 வரைக்கும் சஷ்டி திதி இருக்குது. கிருத்திகை நட்சத்திரங்கிறது காலையிலேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்குமே கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அதாவது நாளை காலை 7:20க்கு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குது. அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் அதிகாலையில் 4:54 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. நாளைய தினம் உங்களுக்கு எப்போ வசதி இருக்கோ நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்துலேயும் இந்த வழிபாடு செய்யலாம். சஷ்டி திதி மாலை 5:47 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளேயும் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம். உங்கள் விருப்பம், உங்களுடைய நேரத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துக்கோங்க. நாளைய தினம் பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு வாசனை மிகுந்த மலர்களை சுட்டுங்க. உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை அவங்களுக்கு வைங்க. செவ்வாழைப்பழம் ரொம்ப விசேஷம், அது கிடைச்சாலும் நீங்கள் வைங்க. இல்லைன்னா பாலில் ஏலக்காயெலாம் நல்லா தட்டி போட்டு அந்த மாதிரி பாலும் நீங்கள் வைக்கலாம். இல்லைன்னா டைமண்ட் கல்கண்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வைங்க. வச்சுட்டு முருகப்பெருமானோட வேல் இருந்தால் நிச்சயமாக நாளைய தினம் அபிஷேகம் செய்யுங்க. இது எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. இந்த பரிகாரத்திற்கு ஒரு வெற்றிலை வேணும். நல்ல ஒரு வெற்றிலையாக, எதுவும் கிழிஞ்சு இல்லாமல் சுத்தமான வெற்றிலையாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. அந்த வெற்றிலையில் நீல நிற பேனா ஸ்கெட்ச் மார்க்கர், நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பேனா ஸ்கெட்ச் மார்க்கர் எதுவாக இருந்தாலும் அதால் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம், ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம், இந்த மந்திரத்தை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கூட நீங்கள் அந்த வெற்றிலையில் பொறுமையாக நீங்கள் எழுதுங்க. வெற்றிலை கிழியக்கூடாது, ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக பார்த்து எழுதுங்க. அந்த வெற்றிலையில் எழுதி முடித்ததும் 2 ஏலக்காயை அதில் வைக்கணும். இந்த வெற்றிலையை 4ஆக மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்த வெற்றிலையை உங்கள் வலது உள்ளங்கையில் நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு உங்கள் கண்களை மூடி உங்களோட வேண்டுதல்களை முருகப்பெருமான்கிட்ட சொல்லுங்கள். உங்களுக்கு எத்தனையோ வேண்டுதல் இருக்கலாம், ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானதை உடனடியாக நடக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அந்த ஒரு வேண்டுதல் நடந்தால் உங்களின் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த வேண்டுதலை மனசில் வச்சுட்டு முருகப்பெருமான்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க. அந்த வெற்றிலையை பூஜை அறையில் அப்படியே வச்சுருங்க. இது அப்படியே முழுவதும் அன்றைய நாள் முழுவதும் முருகனோட பாதத்தில் அப்படியே இருக்கட்டும், பூஜை அறையிலே இருக்கட்டும். மறுநாள் அதை எடுத்து நீங்கள் ஓடுற தண்ணியில் நீங்கள் விட்டுடலாம். இப்படி செய்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியம், வேண்டுதல் நிச்சயமாக முருகப்பெருமானின் அருளால் விரைவில் நடக்கும். ரொம்பவே எளிமையான பரிகாரம். வெற்றிலையில் செய்யும்போது நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள். இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இது எதுவுமே எங்களால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கோங்க. ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரத்தையாவது உங்கள் மனசில் சொல்லிக்கிட்டே இருங்க. வேல்மாறலில் அந்த அந்த 4 வரி இருக்குது பார்த்தீங்களா?
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனென உளத்தில் உரை கருத்த மயில் நடத்து குகன் வேலே. இந்த ஒரு வரியை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இதை மட்டுமாவது நீங்கள் டெய்லியுமே நீங்கள் சொல்லலாம். அதுவும் நாளைக்கு சஷ்டி கிருத்திகை சேர்ந்துருக்கு. நாளைய தினத்தில் சொல்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமான இந்த வருடத்தில் நம்ம வணங்கும் பொழுது நமக்கு அனைத்து வித நலன்களும் வளங்களும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. முருகப்பெருமான உண்மையான பக்தியோட முழு மனதோடு நீங்கள் நம்பி போங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு மேலேயே முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அதிசயத்தை உங்கள் கண்கூடாக நீங்கள் உணரலாம். நன்றி.